விழுப்புரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பொதுக்கூட்டம் 3 ஆண்டுக்குள் ஆட்சிக்கு வந்தது விஜயின் வரலாற்று சாதனை என நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள நகராட்சி திடலில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் ஏற்பாட்டில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தில் கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், இந்திய அரசியல் வரலாற்றில் புதிய கட்சியை தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன்பே ஆட்சிக்கு வந்த தலைவர் விஜய் மட்டுமே. அது ஒரு வரலாற்று சாதனை என்று கூறினார். மேலும் வைகோ, திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் குறித்து விமர்சனங்களை முன்வைத்த அவர், தமிழக வெற்றிக் கழக அரசு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் 717 மதுக்கடைகள் மூடப்பட்டது அதன் தொடக்கம் மட்டுமே என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நடுநாட்டின் தலைநகர் விழுப்புரத்திற்கு தாவேகா மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர் தம்பி புஸ்ஸி மோகன் தலைமையில் நடந்த மாநாடு நிகழ்த்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுவதற்கு நான் இன்றைக்கு வந்தேன். இந்த நகராட்சி மைதானத்தில் எல்லா திசைகளிலும் கட்டுக்கடங்காத கூட்டம், கரைகடந்த உணர்ச்சியோடு திரண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியில் உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். ஒரு திராவிட இயக்க சொற்பொழிவாளனாக ஒரு 7 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் கடமையாற்றி வந்த எனக்கு கடந்த 7 ஆண்டு காலத்திலும் விழுப்புரத்தில் பேசுவதற்கு ஒரு தடை விதித்திருந்தார். ஊறுகாலி அறுக்கிற ஒரு கொள்ளை கூட்டம், திமுகவை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற கூட்டம், செம்மண் திருடி விற்று பிழைப்பு நடத்திய கூட்டம் என் கூட்டத்தை நடத்துவதற்கு அனுமதிக்கவில்லை. அந்த தடையை இன்றைக்கு உடைத்திருக்கிறார் மோகன். தடையை உடைத்ததற்கு பிறகு இன்றைக்கு விழுப்புரத்தில் நான் பேசிய பேச்சு, தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்துவிட்டாலும், அதிகாரத்தில் இருந்தாலும், முதலமைச்சராக எங்கள் மனமெல்லாம் மகுடம் தெரிவித்திருக்கிற தளபதி வீற்றிருந்தாலும் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த முடியுமா என்று அறிவாலயத்தில் இருக்கிற ஆஷாட பூபதிகள் சிந்திக்கிறார். ஒரு மேஜிக் நம்பர் கிடைக்காத நிலையில் அப்பொழுதே ஆட்சி அமைக்க குந்தகம் விளைவித்தவர்கள் மீண்டும் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திட்டமிடுகிறார். யார் யார் என்று நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களை பல கோடி கொடுத்து விலைக்கு வாங்கிவிட முடியும். பேரம் பேசுகிற பேர்வழிகளுக்கு 2 கோடி ரூபாய் கொடுப்பதாக கூட தகவல் வருகின்றது. நான் ஊடகங்களுக்கும் பத்திரிகைக்கும் நான் உரக்கமாக சொல்வேன், ஒரு சாமானியனை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த ஒரே தலைவன் தமிழ்நாட்டு வரலாற்றில் விஜய் அவர்கள்தான். சாமானியர்களின் சகாப்தம் என்றார் அண்ணா. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அண்ணாவை காலம் அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு அண்ணா கண்ட கனவை நனவாக்குகிற இடத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தி விடலாம் என்று கருதுகிறவர்கள் இன்றைக்கு சேராத இடத்தில் சேருகிறார்கள். அதிமுகவினுடைய உயிரோட்டமே திமுக தான் அவர்களுக்கு எதிரி. அந்த திமுகவோடு கைகோர்ப்பதற்கு அந்த கட்சியை சில்லாக உடைத்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பதற்கு அணியமாகிவிட்டார். இன்றைக்கு மிகுந்த ஆச்சரியம், விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தமிழ்நாட்டின் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் கூடைப்பந்து விளையாடுகிறார்கள். இந்த கூடைப்பந்து 2 பேரும் சேர்ந்து விளையாடுவது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் பந்தம் வருகிறது என்பதை வெளிப்படையாக அறிவிப்பது போல இருந்தது. ஆக
ஆகவே பாஜக என்கிற மதவாத சக்தியை நோக்கி திமுக இன்றைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. விரைவில் அவர்கள் இணைவார்கள். அதற்கு திமுக தயாராகிவிட்டது. அதிகாரம் இல்லாமல் கொள்ளையடிக்காமல் அவர்களால் இருக்க முடியாது. ஆகவே தாவேக இந்த எல்லா சக்திகளை தன்னந்தனியாக எதிர்கொண்டு 39.2% ஓட்டை 34.92% ஓட்டை நடந்து முடிந்த தேர்தலில் தனியாக நின்று வாங்கியிருக்கிறது. திமுக 26 கட்சிகள் 200 சாதி குழுக்கள் பல்லாயிரம் கோடிகள் செலவழித்தும் இன்றைக்கு அவர்கள் தோற்று போனார்கள். அந்த அதிர்ச்சியிலிருந்து திமுக மீளவில்லை. திமுக மீளாது. மோகனை போன்ற மாவட்ட செயலாளர்கள் செயல்பட இருக்க வரை திமுக தமிழ்நாட்டில் உயிர் வாழ்வதற்கு சிரமப்பட வேண்டியதற்கும் இன்றும் விஜய்தான், நாளையும் விஜய்தான், நாளை மறுநாளும் விஜய்தான்.